Hello viewers, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஸ்டத்தில் 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய ரீட்டைல் ஒன்று இருக்குது, அதேமாரி பார்த்திங்கன்னா ஹோல்சேல் 2 இருக்குது. இப்போ ஒரு பேக்கேஜில் நமக்கு ஒரு எரர் வருது. அந்த எரரை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இப்போ அந்த எரர் என்ன எரர் வருது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் போகிறோம். இப்போ இன்வாய்ஸ் பண்ணும்போது ஒரு எரர் வருது. அது என்ன எரர்னு பார்ப்போம். பார்ஷியல் அப்டேஷன் ஃபவுண்ட் குட் நாட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு எரர் வருது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? கொடுத்துட்டு ஆல்ட் டி எடுத்தனோம்னா உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் டெலீட் ஆகிடுது. இப்போ அடுத்த இன்வாய்ஸ் நம்ம போடுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுது? குட் நாட் ஃபைண்ட் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அப்போ இந்த இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை. சரி, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, குட் நாட் ஃபைண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? சாஃப்ட்வேர் விட்டு டோட்டலாக வெளியே வந்துடுறோம், எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுறோம். சாஃப்ட்வேர் பேக்கப் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுது, ஆட்டோ பேக்கப் ஆகி வெளியே வந்துடுது. இப்போ எந்த 3 பேக்கேஜ் இருக்குது, எந்த பேக்கேஜில் எரர் வருதோ அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா அது எந்த ட்ரைவில் எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுது. அதில் SS901ங்கிறது தான் நம்மளுடைய டேட்டா டைரக்டரி. நம்மளுடைய டேட்டா இருக்கிற இடம் இந்த SS901ங்கிற ஒரு ஃபோல்டரு. இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் டிபின்னு ஒரு இது இருக்கும். அதை ஷார்ட்கட் கீழே வந்து ஆர்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் ரிப்பேர் டிபிங்கிற இடத்துக்கு போய் நிற்கும். இப்போ அதை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். கொடுத்துட்டு ரீபில்டு கொடுக்குறேன். ரீபில்டு கொடுத்தோடனே டேட்டாஸை வந்து அதே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்குது. டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே 2020-21 இது வந்து இயர் டைரக்டரி. இப்போ 2021 டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுது. இப்போ ரீபில்டுன்னு கொடுக்குறேன். ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் இன்னொரு டைம் கொடுக்குறேன். ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். அதாவது SS901ஐயும் 2021ஐயும் ரீபில்ட் பண்ணுறோம். இது டேட்டா டைரக்டரியில் இருக்கிறது SS901, இயர் டைரக்டரியில் இருக்கிறது 2021. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், நேம் மாஸ்டர், ஸ்டாக் ட்ரான்சாக்ஷன் ஒரு 3 டேபிள் இருக்குது. இதை ரீபில்டு பண்ணிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் ரீபில்டு பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியோ மினிமைஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது. சாஃப்ட்வேர் விட்டு வெளியே டோட்டலாக எக்ஸிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலையை செய்யணும். ஓகே, இப்போ பண்ணிட்டேன். இப்போ சாஃப்ட்வேர் விட்டு அந்த லொக்கேஷன் விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன், லாகின் கொடுக்குறேன், இன்வாய்ஸ்க்கு போகிறேன். இன்வாய்ஸ் நம்பர் 34 அடிக்கிறேன். இது பார்ஷியல் அப்டேஷன் ஃபவுண்ட் குட் நாட் ப்ரொசீட்னு வருது. ஆக்சுவலாக இந்த இன்வாய்ஸ் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னா ஆல்ட் டி அழுத்தினோம்னா டெலிட் ஆகிடும். ஆல்ட் அழுத்திட்டு டி ஃபார் டெலிட், டி அழுத்தினோம்னா டெலிட் ஆகிடும். இப்போ அடுத்த முன்னாடி நம்பர் அடிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல ஷோ பண்ணுது. கொடுத்துட்டு மாடிஃபை ப்ளஸ் பிரிண்ட், இன்வாய்ஸ் என்ட்ரி மாடிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி, டு யூ வாண்ட் டு பிரிண்ட். எஸ்ன்னு கொடுத்தா டைரெக்டாக பிரிண்ட்டுக்கு போயிடும். நோ கொடுத்தோம்னா வியூ வரும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து குட் நாட் ஃபைண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு எரருக்கு உண்டான சொல்யூஷனு. இது பார்த்திங்கன்னா 3 பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜில் எந்த பேக்கேஜில் எரர் வருதோ அதனுடைய லொக்கேஷனுக்கு போய் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் போய் அதில் இருக்கிற டேட்டா டைரக்டரி ஓப்பன் பண்ணி அதில் ரிப்பேர் டிபின்னு ஒரு EXE இருக்கும். அதுக்கு ஆர்னு அடித்தோம்னா அந்த இடத்துக்கு போய் நிற்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நம்ம ரீபில்டு பண்ணணும். இயர் டைரக்டரியும் டேட்டா டைரக்டரி. இப்போ SS901ங்கிறது டேட்டா டைரக்டரி, 2021ங்கிறது இயர் டைரக்டரி. ஃபஸ்ட்டு டேட்டா டைரக்டரி ரீபில்டு பண்ணிவிட்டு அடுத்தது இயர் டைரக்டரி ரீபில்டு பண்ணுறோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியோ அல்லது மினிமைஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது. சாஃப்ட்வேர் விட்டு டோட்டலாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பெற பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.